தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் திருப்பத்தூரில் பாரம்பரிய முறையில் மண் பானைகள் தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையை இயற்கைக்கும் சூரியனுக்கும் விவசாயத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் சமத்துவ விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்நாளில் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வீட்டு முற்றத்தில் புதிய மண்பானைகளில் பொங்கலிடுவது தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமாகும். உழவர் திருநாளில் விவசாயத்திற்கு உதவுகின்ற இயற்கை தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பாரம்பரிய நிகழ்வாக இவ்விழாவில் புதுப்பானையில் பொங்குவது புது வாழ்வின் தொடக்கத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. தமிழர்களின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றான மண்பானைகளின் பயன்பாடு நவீனமயமாக்கலால் குறைந்தாலும் பொங்கல் பண்டிகையின் போது இதன் தேவை பெரிதும் அதிகரிக்கிறது. மண்பானைகளில் பொங்கும் போது அதன் சுவையும் மனமும் தனித்துவமானது என்பதை மறுக்க இயலாது. மண்ணிலிருந்து ஒரு பானை தயாராவதற்கு குறைந்தது 10 நாட்கள் உழைப்பு தேவைப்படுகிறது என பாரம்பரிய மண்பாண்ட தொழிலாளர் விசாக பெருமாள் தெரிவித்தார். ஒரு பானை செய்து உற்பத்தியாகி சூளையில் வைப்பதற்கு 10 நாள் ஆகிறது. அந்த 10 நாளில் ஒவ்வொரு பானையும் அடித்து தட்டுவதற்கு 1750 அடி வாங்கிறது ஒரு பானை. அவ்வளவு கடினமான உழைப்பால் தான் இந்த பானைகளை செய்து நாங்கள் பொங்கல் வைக்குவதற்காக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கிறதில்ல. அதிலும் செய்கிறதுல எல்லாமே வந்துடுறது கிடையாது. சூளையில் போயிடும். நல்ல ஒரு 50 பானை பண்ணோம்னா ஒரு 30 பானை வரும், 20 பானை வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு வெயில் இருக்கணும், வெயில் காயெல்லாம் அதுவும் போயிடும். உழைப்பதிலே ரொம்ப கடினமான தொழில் இந்த மண்பாண்ட தொழில். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தொழில் செய்து வருவோம். முன்னோர்கள் காலத்திலே இருந்து அது பாரம்பரியமாக தமிழ் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து எடுத்து செல்கிறார்கள். தைத்திருநாளாம் பொங்கல் அன்று புதுப்பானையை பயன்படுத்துவது பல தலைமுறைகளாக தொடரும் ஒரு பாரம்பரியம். இது தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.